கன்னியாகுமரி அருகே முன்னாள் எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சஜயகுமார் வழங்க கேட்கலாம். சஜயகுமார், எதற்காக அந்த வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது? விவரங்கள். மோனிஷா, மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரான தமிமுன் அன்சாரி நாளை கன்னியாகுமரிக்கு வருவதாக வந்த தகவலை தொடர்ந்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் முஜீப் ரஹ்மான் தலைமையில் குளச்சல் ஜும்மா பள்ளிவாசல் பகுதியில் அந்த கட்சியின் சின்னங்கள் பதித்த துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குமரி ட்ரஸ்ட் ஆதரவாளர்கள் இந்த தமிமுன் அன்சாரி கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த பள்ளிவாசல் முன்பகுதியில் உள்ள சாலையில் இரு தரப்பினரும் தள்ளுமுள்ளும் கைகலப்பும் ஏற்பட்டு அந்த கட்சி தொண்டர் நௌஃபல் ஃபிரோஸ் என்பவருக்கு படுகாயமடைந்து குளச்சல் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டது. பல மணி நேரம் இந்த நிமிடங்கள் நீடித்த இந்த சாலையில் நீடித்த மோதலில் அந்த பகுதியில் உள்ள அருகாமையில் காவல் நிலையம் இருந்தும் குளச்சல் காவல் நிலையம் இருந்தும் அந்த காவல்துறையினர் யாரும் அந்த பகுதிக்கு வரவில்லை என பொதுமக்கள் தரப்பிலும் அந்த கட்சி சார்பிலும் குற்றஞ்சாட்டியுள்ளது. காவல்துறை வந்திருந்தால் இந்த மோதலை தடுக்க முயன்றிருக்க முடியும் என்று அந்த கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த மோதல் காட்சியால் சமூக வலைதளங்களிலும் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சஜயகுமார்.